வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் தான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஆசை தான் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கூட நம்ம வீட்டில் வந்து கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நானும் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கிறேன். பட் எப்போவுமே 1 டே இல்லை ஒரு 2 டேஸ் வந்து நின்றுட்டு நெக்ஸ்ட் டேவே போயிடுவாங்க. பட் இப்போது எங்கள் சொந்த வீடுன்னு எங்களுக்கு ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா ஒரு 16 டேஸ் எங்கள் கூட வந்து ஸ்டே பண்ணாங்க. ஸோ அந்த 16 டேஸ் ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி இருந்துச்சு. எல்லா அம்மாவும் பொண்ணோட வீட்டுக்கு வந்தாலும் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறது இல்லை. ஸோ எங்கள் அம்மாவும் அப்படி தான். வீட்டை சுற்றி இருக்கிற வந்து புல் எல்லாம் அந்த நிறைய மழை பெஞ்சனால புல்லெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துருச்சு. இதெல்லாம் வந்துட்டு பறித்து வீட்டோட சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற கிளிப்பில் வந்து நான் கொஞ்ச நேரம் சரி நம்மளும் சும்மா இருக்க வேணாம், நம்மளும் போய் கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணுவோமேன்னு மனசாட்சி வந்தனால கொஞ்சம் அப்பப்போ லைட்டாக போயிட்டு இந்த க்ளீனிங் எல்லாம் செய்வேன். ஸோ அவங்க தான் எல்லாமே எனக்கு க்ளீன் பண்ணி தந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 15 நாளுமே வந்துட்டு குக்கிங்கிற விஷயத்துலேருந்து எனக்கு ஒரு லீவ் இருந்துச்சு. பிகாஸ் இந்த வீடு ஹவுஸ் வார்மிங் முடிஞ்சதுலேருந்து 4 மந்த்ஸ் ஆச்சு நான் எங்கள் ஊருக்கு போயிட்டு. ஸோ அந்த 4 மாதமும் கிச்சன் ஒர்க்கு அப்புறம் அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒர்க் இதுவே அப்படியே கண்டினியூஸாக போயிட்டு இருந்தேன். ஸோ இந்த அம்மா வந்ததுக்கப்புறமா எனக்கு அந்த 15 டேஸ் கொஞ்சம் ரொம்பவே ரிலீஃபாக இருந்துச்சு. எனக்கு ரெஸ்ட்டு தந்துட்டு அவங்களே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஃபைனலி 15 டேஸ் முடிஞ்சிருச்சு. எங்கள் அம்மாவுக்குமே ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஏன்னா எங்கள் ஊர் வந்துட்டு அப்படியே வெளியே சுற்றி நடந்து எல்லாரையும் பார்த்து பேசி இருந்துட்டு இங்கே வந்து கேரளாவில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன தான் பக்கத்தில் வீடு இருந்தாலும் எல்லோரும் காலையிலே வேலைக்கு போயிடுவாங்க, யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. எங்கே யார்கிட்ட போய் பேசுகிறது நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஜெயில் லைஃப் மாதிரி தான் இருந்துச்சுன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இருந்தாலும் 15 நாள் எனக்காக இங்கே நின்னாங்க. ஊர்லேருந்து வரும்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற முதல் நிறைய திங்ஸ் இப்போ வர மாம்பழம் சீசனில். ஸோ நிறைய மாம்பழம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் நிறைய மாம்பழம் நொங்கு. அதுக்கப்புறமா எனக்கு இங்கே வாட்டர் ப்யூரிஃபையர் வந்து நான் இருக்கிற ஏரியாவில் எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த மாடல் வந்து எங்கள் ஊர்லேருந்து எனக்கு அதுவும் வாங்கி இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. 15 டேஸ்க்கு அப்புறமா அம்மா வந்து கூப்பிட்டு போகிறதுக்காக அப்பா சண்டே வந்து வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ சண்டே வந்திருந்தாங்க. அப்பா மட்டும் இல்லை, அப்பா கூட வந்துட்டு என்னோடய தங்கச்சி ஹஸ்பண்ட், அப்புறமா வந்துட்டு அவங்க கூட 2 அண்ணாங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டு கிளம்புறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்ததும் திருப்பியும் நிறையா மாம்பழம் வந்து அப்பா கிட்டே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அம்மாவுக்கும் பிடிக்கும் ரொம்ப மாம்பழம், அதனால் நிறைய மாம்பழம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களுக்கு காலையில் தோசையும் சிக்கன் கறியும் வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு மாம்பழம் வந்து வெட்டி கொடுப்போம், எல்லோரும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எங்கள் அம்மா வந்துட்டு யாருமே சும்மா இருக்கக்கூடாது, எல்லோரும் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு எதையாவது பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் மாம்பழம் வந்து எல்லாருக்கும் வெட்டி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப போர் அடிச்சிச்சு. காலையில் ஒரு 11 o'clock இருக்கும். அந்த டைம் சரி ஓகே குளிச்சுட்டு வரலாம். பக்கத்துலேயே எங்களுக்கு வந்து ஒரு மெயின் ஃபால்ஸ் இருக்குது. இங்கே ஒரு டூரிஸ்ட் ஏரியா, நிறைய டூரிஸ்ட் வருவாங்க, மார்மலை வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அங்கே போனால் குளிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப டேஞ்சரான பிளேஸ். எல்லா டைமுமே அங்கே ஏதாவது எல்லா இயருமே ஏதாவது 1-2 டெத்து வந்து அங்கே நடக்கும். ஸோ அதனால் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அங்கே குளிக்க முடியாது, ஜஸ்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு. அதனால் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, ரொம்ப சேஃபான இடம், அதில் போயிட்டு நம்ம குளிக்கலாம் அப்படின்னு. இந்த வாட்டி எங்கள் அம்மா இங்கே வந்தாலும் எங்கள் அம்மா மட்டும் இல்லை, கூடவே எங்கள் மிங்குவுமே எங்கள் நாய்க்குட்டியுமே எங்கள் வீட்டில் தான் 15 டேஸ் இருந்துச்சு. மிங்கு ஒரு சைடு, லக்கி ஒரு சைடுன்னு 2 நாய்க்குட்டிகளையும் மேய்க்கிறது தான் எங்கள் வேலையாகவே இருந்துச்சு. ஸோ மிங்குவையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஏன்னா அப்பா இருந்தனால அப்பாவுக்கு தான் அவன் அடங்குவான் குளிப்பாட்டுறதுக்கும் சரி அப்படின்ட்டு. ஸோ 11 o'clock போல் குளிக்க வந்துட்டு தான் எங்கள் ஃபால்ஸு. நான் சும்மா வேடிக்கை பார்த்து வீடியோ எடுக்கலாங்கிற ஒரு பிளானில் தான் வந்தேன். கடைசியில் அவங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதை பார்த்தோன்னே எனக்கும் ரொம்ப ஆசை வந்துடுச்சு. இது வரைக்கும் மேரேஜ் ஆகி ஒரு 3.5 இயர்ஸில் நிறைய டைம்ஸ் இந்த ஃபால்ஸ் வந்து க்ராஸ் பண்ணி நடந்து போவோம், இல்லை வருவோம். நிறைய டைம்ஸ் அப்பா அம்மாலாம் வந்து இங்கே குளிக்க வந்திருக்காங்க. அப்போல்லாம் நான் ஜஸ்ட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த டைம் பார்க்கும்போது எனக்கு குளிக்கணும்னு தோணுச்சு. நானும் அவங்களோடையே போட்டுட்டு வந்த அதே ட்ரெஸ்ஸோடையே குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ அது பக்கத்துலேயே குட்டியாக ஒரு கடை இருக்கும். இந்த மாதிரி அதில் குளிக்கிற வரவங்களுக்கு காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சின்ன திங்ஸ்லாம் இருக்கும். ஸோ எல்லோரும் ஒரு லெமன் டீ சாப்பிட்டுட்டு கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி, ஆக்சுவலாக இது வந்து வாழைப்பழம் பஜ்ஜி, அதுவும் சாப்பிட்டுட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஒரு 3 minutesல எங்கள் வீட்டுக்கு நடந்து வந்துடலாம். வர வழியிலே என் தங்கச்சி வேறு ஒரு செடி பைத்தியம், அந்த ரோட்டில் இருக்கிற எல்லா செடியும் பார்த்து அவள் ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம நட்டு வைக்கலான்னு ஒரு பிளானில் வருவாள். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டை சுற்றி இடம் இருக்குது. ஸோ கொஞ்சம் இடம் தான் இருக்குது. அதில் வந்து இந்த ரம்புட்டான் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரீஸ்லாம் வைக்கணும்னு எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பேன் எங்கள் அப்பா கிட்ட.
ஸோ எங்கள் அப்பாவுக்குமே ஓகே, எனக்கு என்ன பிடிக்குமோ அதை ஓகே அவளுக்கு அது பிடிக்கும், அதை நம்ம பண்ணி கொடுக்கணும் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நர்சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் சண்டே, இங்கே சண்டே வந்து கேரளாவில் மேக்ஸிமம் எல்லா ஷாப்ஸுமே வந்து மேக்ஸிமம் க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஸோ நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து ஒரு நர்சரி வந்து ஓப்பன்லேருந்து, அது ரொம்ப ஃபேமஸான நர்சரி தான், அதோட சின்ன பிரான்ச் வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு, அதுக்கே வந்து போயிட்டோம். காஞ்சிரப்பள்ளிங்கிற ஒரு பிளேஸில் தான் அந்த நர்சரி இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ரம்பூட்டான், அதுக்கப்புறம் ஜாக் ஃப்ரூட்டு, சக்கா, அப்புறம் கொய்யாக்காய், இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து இப்போ ஒரு ஃபேமஸாக ரெட் கலர் இருக்குது அது, அப்புறம் கொஞ்சம் முல்லைச்செடி, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு லெமன், அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ட்ரீஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பி வரும்போது பயங்கர மழை. இப்போல்லாம் கேரளாவில் எப்போவுமே ஈவினிங் பயங்கர மழையாக இருக்குது, பயங்கர மழை. எங்கேயாவது நிறுத்தி ஒரு காஃபியாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரிக்கு வந்து கூப்பிட்டு வந்தேன். நான் கூப்பிட்டு வந்த நேரமும் என்னமோ தெரில, எப்போவுமே அங்கே நிறைய வெரைட்டி ஸ்நாக்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இன்றைக்கி சண்டே, அதுவும் ஈவினிங் 7 o'clock ஆனனாலே என்னமோ ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாம் காலியாகிடுச்சு. ஸோ எல்லோரும் ஒரு காஃபி ஒரு பன்னு சாப்பிட்டாங்க. நான் மட்டும் ஒரு அவகேடோ ஷேக் வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு ரீச் ஆகும்போது 8 o'clock ஆகிடுச்சு. ஸோ 8 o'clock கரெக்டாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, ஓகே இன்றைக்கி லாஸ்ட் டேங்கிற மாதிரி இருந்தது, ஏதோ ஃபேர்வெல் மாதிரி. அதுன்னு அம்மாவும் சரி வெளியே உட்காந்துக்கிட்டே, தமிழ்நாட்டில் இங்கே கேரளாவில் யாரும் இப்படிலாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம். இருந்தால் நம்ம வந்து எந்த ஊர், நம்ம தமிழ்நாடு தானே, நமக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுவோம், யார் என்ன பார்த்துட்டு என்ன சொன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான். வெளியே உட்காந்து எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வெளியே உட்காந்து சாப்பிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணோம். நானும் சரி இன்றைக்கி கடைசி நாள் அப்படிங்கிறதுனால டயட்லலாம் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நைட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா எல்லாருக்கும் அப்படி கையில் வாரி வாரி கொடுத்துட்டு இருந்ததை பார்த்துட்டு எனக்கும் ஆசை வந்துடும். சரி எனக்கும் தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நைட்டு அவங்க பிளான் பண்ண மாதிரியே 11 o'clock அவங்களும் சேஃபாக தமிழ்நாடு போய் ரீச் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் டே 6:30 எல்லாம் இருக்கும், அந்த டைம் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான டே இது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறதுக்கு, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்யூ.